ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ப்பாடுகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏழாவது லெசனில் படிக்கிறோம். வாய்ப்பாடுகளை உருவாக்குதல். அட்டவணை தாளில் தரவுகளை உள்ளிட்ட பிறகு ஒரு அட்டவணை தாள் இருக்குது, அதில் நம்ம வந்து தரவுகள் எல்லாம் டைப் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி அதன் மீது கணக்கீடுகளை செய்யலாம். நம்ம கணக்கீடு செய்வதற்கு வாய்ப்பாடுகள் நமக்கு வேண்டும். வாய்ப்பாடுகளை உருவாக்குவதற்கு முதலில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அதன் கட்டளை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டளை அமைப்பை வந்து என்ன பண்ணோம், தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கால்கில் வாய்ப்பாடுகளை இரு முறைகளில் உள்ளிடலாம். கால்கில் பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது வாய்ப்பாடுகளை உள்ளிடுவதற்கு. நுண்ணறையில் நேரடியாக உள்ளிடலாம். நம்ம நுண்ணறையில் போய் நேரடியாக என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். அல்லது வாய்ப்பாட்டு பட்டையில் உள்ள உள்ளீட்டு தாரையில் உள்ளிடலாம். அல்லது நம்ம வந்து வாய்ப்பாட்டு பட்டை இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். கால்கில் உள்ளிடப்படும் வாய்ப்பாடுகள் ஈக்குவல் அல்லது ப்ளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் தொடங்கி, ஸோ எதில் தொடங்கணும், வாய்ப்பாடுகள் பார்த்திங்கன்னா ஈக்குவல், இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். மதிப்புகள் கொடுக்கலாம், செயற்குறிகள் கொடுக்கலாம், நுண்ணறை கொடுக்கலாம், முகவரி தொகுப்பாக அமையும். வாய்ப்பாடுகள் ஈக்குவல் அல்லது ப்ளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் தொடங்கலாம். ஒரு வாய்ப்பாடு வந்து எதில் தொடங்கலாம், ஒன்று ஈக்குவல் அல்லது ப்ளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் தொடங்கலாம். எனினும் ஈக்குவலில் தொடங்குறது தான் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வாய்ப்பாடு வந்து தொடங்குவது சிறந்த முறையாகும். இது ஈக்குவல் கொடுத்துருவோம் இல்லையா, நம்ம வந்து மேக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல்னு போட்டு எழுதுறோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு இது வந்து ஃபார்முலா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்குவல் டு 5 + 6 9 + 5. ஸோ இது மாதிரி ஈக்குவல் போட்டு எழுதுகிறோம் பார்த்தியா முன்னாடி. அப்போ எந்த ஒரு ஃபார்முலாவும் முன்னாடி வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் போட்டு எழுதணும், தான் கரெக்டு. இந்த பாடத்தில் அனைத்து வாய்ப்பாடுகளும் செயற்குறிகளும் ஈக்குவல் குறியுடன் தான் தொடங்கும். எல்லாமே ஈக்குவல் குறியுடன் தொடங்கும். ஏதேனும் ஒரு வாய்ப்பாடு ப்ளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் தொடங்கினால் அதன் தொடக்க மதிப்பு நேர்மறை அல்லது எதிர்மறையாக எண்ணாக கருதப்படும். ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணால் நேர்மறை, மைனஸ் ஸ்டார்ட் பண்ணால் எதிர்மறையாக அந்த எண்ணாக இருக்கும் அப்படின்னு. செயற்குறிகள் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். செயற்குறிகள் அப்படின்னா வந்து இதெல்லாம் செயற்குறிகள் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். அதாவது இது பேர் வந்து செயற்குறி. ப்ளஸ்ஸு, மைனஸ், மல்டிப்ளை, டிவைட், இது எல்லாமே வந்து செயற்குறிகள். இதுதான் இங்கிலீஷில் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் செயற்குறிகள். கணித, புள்ளியியல் மற்றும் தருக்க செயல்பாடுகளை செய்வதற்கான குறியீடுகள் செயற்குறிகள் எனப்படும். செயற்குறிகள் என்றால் நம்ம வந்து கணித செயல்பாடு செய்யலாம், புள்ளியியல் செயல்பாடு செய்யலாம், தருக்க செயல்பாடுகள் செய்வதற்கான ஒரு குறியீடு தான் வந்து செயற்குறிகள். இந்த செயற்குறிகள் என்னென்ன இருக்கும், மதிப்புகள் இருக்கும், செயற்குறிகள் இருக்கும், மற்றும் நுண்ணறை பார்வையிடல்கள் இதெல்லாம் இருக்கும். நுண்ணறை முகவரி ஆகியவற்றின் சேர்மானம் கூற்றுகள் எக்ஸ்பிரஷன் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் கூற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து என்ன சொல்லணும்னா கூற்றுகள். எக்ஸ்பிரஷன் என்னப்பா, ஈக்குவல் டு A + B + C, இது பேர் வந்து எக்ஸ்பிரஷன். இது பேர் என்னது, எக்ஸ்பிரஷன். பல்வேறு வகையான செயற்குறிகள் இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் கால்கின் பல்வேறு வகையான செயற்குறிகள் என்னென்ன, எண்கணித செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், பார்வையீட்டு செயற்குறிகள், உரை செயற்குறிகள் என 4 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எண்கணித செயற்குறிகள். இதில் எண்கணித செயற்குறிகள் அப்படின்னா எளிய கணக்குகள் செய்வதற்கு எண்கணித செயற்குறிகள் பயன்படுகிறது. எளிய எண்கணித செயல்பாடுகளான இதெல்லாம் வந்து எண்கணித செயற்குறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இதில் எல்லாமே வந்து எண்கணித செயற்குறிகள் ஆகும். இந்த செயற்குறிகள் ஒரு எண் மதிப்பை விடையாக இது அளிக்கும். ஒரே ஒரு மதிப்பு மட்டும் விடையாக அளிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எண்கணித செயற்குறிகள். எண்கணித செயற்குறிகள்னால் இது வந்து கூட்டல்,
இதெல்லாம் வந்து எண்கணித செயற்குறிகள் அப்படின்னு பார்த்தோம்னு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அடுக்கு, சதவீதம், இது எல்லாமே வந்து எண்கணித செயற்குறிகள். B3 + C3 இப்போ ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுக்கணும். முன்னாடி என்ன தரணும்? ஈக்குவல்ட்டு B3 + C3. B3யும் C3யும் ஆட் பண்ணணும். இது மைனஸ் பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பவர். B3 to the power of C3 இது வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது பர்சன்டேஜ். சதவீதம் செயற்குறி கொடுக்கப்பட்ட தரவுக்கான விடையை சதவீதமாக பெறும். சதவீதம் ஒரு செயற்குறி இருக்குள்ளே அதை வந்து சதவீதம் தருவதற்காக விடை வந்து எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது வரும். ஸோ பயனர் நுண்ணறையில் ஒரு வாய்ப்பாட்டை தட்டச்சு செய்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பாடு வந்து டைப் பண்ணோம். அப்புறம் என்டர் பொத்தானை அழுத்தணும், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம். நுண்ணறையில் கணக்கீட்டின் மதிப்பு தோன்றும். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா அது கால்குலேஷன் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறது வரும். ஆனால் வாய்ப்பாட்டு பட்டை பயனர் நுண்ணறையில் உண்மையில் தட்டச்சு செய்த வாய்ப்பாட்டை மட்டுமே காட்டும். ஆனால் வாய்ப்பாட்டு பட்டியலில் நம்ம என்ன வாய்ப்பாடு டைப் பண்ணோமோ அதுதான் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம இங்கே என்ன வாய்ப்பாடு டைப் பண்ணோமோ அதுதான் வரும், வேல்யூ வராது. ஸோ ஒப்பீட்டு செயற்குறி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒப்பீட்டு செயற்குறி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மதிப்புகள் சமமானதா, 2 மதிப்பு இருக்குது, ரெண்டும் சமமாக இருக்கா, இல்லை பெருசாக இருக்கா, அல்லது சிறியதாக இருக்கா என்பன போன்ற தர்க்க செயல்பாடுகளுக்கான மதிப்புகளை ஒப்பிட பயன்படும் செயற்குறியின் ஒப்பீட்டு செயற்குறி. 2 மதிப்புகளை வந்து ஒப்பிட்டு அது வந்து சமமாக இருக்கா, அல்லது பெருசாக இருக்கா, அல்லது சிறியதாக இருக்கா, நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் ஒப்பீட்டு செயற்குறி. ஒப்பீடு என்ற பொருள் தரும் விதமாக ஆங்கிலத்தில் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் என்று அழைக்கப்படும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்னா கம்பேரிட்டிவ்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்றும் அழைக்கலாம். செயற்குறி மதிப்புகளான மதிப்பு சரி அல்லது தவறு என்பதை விடையாக தரும். இந்த ஒப்பீட்டு செயற்குறியினுடைய விடை என்னவாக இருக்கணும்? ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸ், சரி அல்லது தவறாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒப்பீட்டு செயற்குறி தான். இதெல்லாம் ஒப்பீட்டு செயற்குறி அப்படின்னு பார்த்தோம்னா, இதனை விட பெரியது, இதனை விட பெரியது அல்லது சமம், சிறியது அல்லது சமமின்மை, இந்த சிம்பல் எல்லாமே வந்து ஒப்பீட்டு செயற்குறி. இந்த சிம்பல் இதனை விட பெரியது, இதனை விட சிறியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதனுடைய ஆன்சர் வந்து என்னவாக வரும்? ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸாக வரும். இது வந்து இதனுடைய ஆன்சர் வந்து ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்வையீடு செயற்குறி. பார்வையீடு செயற்குறி அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வையீடு செயற்குறியில் என்னென்ன இருக்குது? நுண்ணறையின் பரப்பை குறிப்பிட பயன்படும் செயற்குறிகள் பார்வையீடு செயற்குறிகள். பரப்பு எவ்வளோங்கிறது சொல்கிறோம். ஒரு நுண்ணறையிலிருந்து மற்றொரு நுண்ணறை வரை தொடர்ச்சியாக உள்ள நுண்ணறைகளின் தொகுப்பு பரப்பு எனப்படும். பரப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பரப்புன்னு என்ன? ஒரு நுண்ணறையிலிருந்து மற்றொரு நுண்ணறை வரை தொடர்ச்சியாக உள்ள நுண்ணறைகளின் தொகுப்பு. ஒரு நுண்ணறை அப்படின்னா A1 வச்சுக்க, அதிலிருந்து இது வரையும் A5 வரையும் தொடர்ச்சியாக இருக்கணும். A1, A2, A3, அடுத்து என்னது A4, இதுமாதிரி தொடர்ச்சியாக இருந்தால் தான் அப்புறம் A5. தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு பேர் வந்து பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பரப்பு A1லேருந்து A5 வரையும் அர்த்தம். கால்கில் நுண்ணறைகளை குறிப்பிடும் 3 வகையான பார்வையீடு செயற்குறிகள் உள்ளது. இது வந்து 3 வகையான பார்வையீடு செயற்குறிகள் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பரப்பு பார்வையிடை செயற்குறி, பரப்பு இணைப்பு செயற்குறி, குறுக்கீடு செயற்குறி. இதுமாரி வந்து 3 விதமாக இருக்குது. இது மாதிரி வந்து பார்வையீடு செயற்குறிகள் வந்து செயற்குறிகள் வந்து 3 இருக்குது. அந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒன்று வந்து பரப்பு பார்வையீடு செயற்குறி, 2வது பரப்பு இணைப்பு செயற்குறி, 3வது குறுக்கீடு செயற்குறி. இது மாதிரி 3 வகை இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸில் வருது. நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்கணித செயற்குறி, ஒப்பீட்டு செயற்குறி பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்வையீடு செயற்குறி பார்த்துருக்கோம்.
ஸோ அடுத்தது நம்ம வந்து பரப்பு பார்வையிடு செயற்குறியை வந்து பார்க்கலாம்.